பேசும்போது குறிப்பாக அரை பேர் எடுத்து அலம்பல் பண்ணதையும் தாண்டி ஃபுல்லாக கிசிங்ஸ் ஹீரோயின்ஸ் பற்றி தான் கிசிங்ஸ்னு சொல்கிறாரு. லவ் பெரிய லவ் சொல்லனா நிறைய சொல்லலாம். இன்னொரு டைம்ல சொல்லுன்னு சொல்லிட்டு போறாங்க இல்லையா? அதெல்லாம் ஜாலியாக இருந்திருக்காங்க. இளைஞர்களாக இருந்த காலங்கள் எல்லாமே இளைஞர்களாக இருந்தா எல்லாம் 25-26 வயசு அந்த டைம் ஆகும். அது வந்து பெரியவர்கள் சொல்லும்போது செய்தியாக மாறும். இப்போ நான் சொன்னாங்க அவன் பொறுக்கி போய் அப்படிதான் பேசுவாங்க. அதே ரஜினி பேசுனா தான் அந்த காலத்தில் ஐயன் ஜோகன் ஒரு காமெடி இருக்கு. கேள்வி பதில் அடுத்து ஃபிலிப்பர் அவர் வந்து ஏதோ ஒரு கேள்விக்கு எழுதும் போது காந்தி வாழ்க்கை வரலாறுல எல்லா விஷயத்தையும் எழுதுனாருன்னா அது சத்திய சோதனை. அதே விஷயத்தை ஐயோ ஜோகர் எழுதினாருன்னா அது வந்து போர்னோகிராஃபி. அவராக தான் எழுதியிருக்காரு. ஆனால் அவர் எழுதுனா சத்திய சோதனை, ஐயோ ஜோகர் எழுதுனா போர்னோகிராஃபி. ரஜினிகாந்த் அவர்கள் ஜாலியாக சொன்னாலுமே உடனே இளையராஜா அதுக்கு மறுக்கிறார் இல்லையா? இப்போ ஹீரோயின்ஸ் பற்றிலாம் வந்து அது ஓவராக பேசிட்டு அது அப்படி பேசியிருந்தா கூட அதெல்லாம் சிலதெல்லாம் வந்து சபை எடுக்க ஜாலியாக இருந்திருக்காங்க. அதெல்லாம் பேசாமல் இருந்திருப்பாங்க. ரஜினி வந்து பல விஷயங்களில் வந்து ரொம்ப ஓப்பனாக இருக்குது. நான் தண்ணி அடிப்பேன்லாம் சொல்லி அவர் அதெல்லாம் மறைச்சது. சிகரெட் குடிப்பேன் கண்ணவா. ஆனால் 2 பேரும் என்னன்னாக்கா பெரிய ஆன்மீகவாதிகளை மாதிரி அவர் இவரை சாமிங்கிறது இவர் அவரை சாமிங்கிறது. எதுக்கு அந்த போலி வேஷம்? குறிப்பாக எம்ஆர் ராதாக்கு அப்புறம் அந்தரங்கங்களை வெளிப்படையாக பேசக்கூடிய ஆள் வந்து ரஜினிகாந்த் அவர்கள் தான். ரஜினி வந்து குடிக்காத சரக்கே இல்லை இப்பெல்லாம் வந்து நிறைய தகவல் வந்து குடிச்சாலும் எப்படி சார் இன்னும் இந்த வயசுலையும் இருக்காரு. அவர் அதெல்லாம் அவருடைய அவரை பற்றி ஒரு ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒரு பேட்டி, அதாவது அவர் கூட கண்டக்டராக ஒர்க் பண்ணவங்க அவங்கள வச்சு ஒரு பேட்டியை தரட்டார். அந்த கண்டக்டர் காலத்தில் இவர் எப்படி இருந்தாருங்க ராஜ் பகதூர் அவர் சொல்கிறார். ரஜினி வந்து சாராயம் தான் குடிப்பான், கொஞ்சம் மேல் சரக்கு கொடுத்தா கூட வேணாம். மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம நேர்காணலுக்காக மருத்துவர் காந்தராஜ் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். இளையராஜா அவர்கள் திரைத்துறையில் 50 ஆண்டை நிறைவு செய்து ஒட்டி பொன்விழா ஆண்டு, சிம்போனி நாயன் பொன்விழா ஆண்டு அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு சார்பாக நேற்று மாலை ஒரு விழா எடுத்திருந்தாங்க. குறிப்பாக இளையராஜா அவர்கள் பேசும்போது ரொம்ப நெகிழ்ச்சியாக உலகிலேயே ஒரு இசையமைப்பாளருக்கு எந்த அரசுமே வந்து இது வரைக்கும் பாராட்டு விழா எடுத்ததில்லை, ரொம்ப பெருமைப்படுறேன்னு சொல்லி நெகிழ்ச்சியாக பேசியிருந்தாரு. எப்படி சார் பார்க்குறீங்க? இளையராஜாவுக்கு பாராட்டு விழா நடத்த வேண்டியது, அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஏன்னா கிராமிய இசையை வந்து முக்கியத்துவம் கொடுத்து பிரபலப்படுத்தியதில் அவருடைய பங்கு மிகப்பெரியது. அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. கிராமிய இசை அதுக்கு முன்னாடி வரலையான்னு கேட்காதீங்க. வெஸ்டர்ன் இசை உள்ளே வர்ற காலத்தில் அதுக்கு முன்னாடி சினிமா இசையெல்லாம் தியாகராஜா பகதூர், பி.யு. சின்னப்பா போன்றவர்கள்லாம் கர்நாடக இசை இந்த தமிழ் இசையை தான் பாடினாங்க. இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா கல்யாணி ராக ஆலாபனையை நமக்கினி பயம் எது அப்படின்னு சொல்லி பி.யு. சின்னப்பா பாடியிருப்பார். பி.யு. சின்னப்பா அதில் வந்து மோர்சிங் வாசிப்பார், மிருதங்கம் வாசிப்பார், கொன்னக்கோல் வாசிப்பார், பாடுவார். இவ்வளவும் அதில் ஒரே ஆள் பண்ணுவார். 5 ரோலில் உட்காந்து இது பண்ணுவார். அதைத்தான் வந்து பாட்டும் நானே பாவமும் நானே இதில் வந்து சிவாஜி அப்படி அதே மாதிரி பண்ணார். அந்த காலத்தில் நிறையா இருந்தது. ஹரிதாஸ் போன்ற படங்கள், தியாகராஜ பகதூர் படங்கள் எல்லாமே வந்து இந்த இசைகள் தான், நாட்டுப்புற இசைகள் தான் இருந்தது. அப்புறம் எம்எஸ்வி எல்லாம் வந்தபோது பார்த்தீங்கன்னாக்கா தாளையாம் பூ முடிச்சு தடம் பார்த்து நட, அதெல்லாம் வந்து கட்டோடு குழலாட ஆட, காற்றோடு கால் பின்னி ஆட, கொண்டாடு மகளே நீ ஆடு, அந்த மாதிரி பாட்டெல்லாம் கிராமிய இசைகள். அது பார்த்தீங்கன்னா தாளையாம் பூ முடிச்ச பாட்டில் அந்த இவங்க இது வச்சுக்கிட்டு இந்த கம்பியில் ஒத்த கம்பியை வச்சுக்கிட்டு இது பண்ணுவாங்களா, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சே தான் மியூசிக் பூராமல், அவ்வளோதான் பேக்ரவுண்ட் மியூசிக் வேறு இதே கிடையாது, இசை கருவிகளே கிடையாது. டொய் தொட்டோய் அப்படியே ஓட்டிட்டார். அதெல்லாமே இருந்தது. ஜெயராமநாதன் போடாத இதாக எவ்வளோ பாடல்கள். அதுக்கப்புறம் சங்கீத அடிப்படையில் நிறைய பாடல்கள்லாம் வந்திருக்குது. ஆனால் முழுக்க கிராமிய இசையை கொண்டு வந்து அந்த கிராமிய இசை கருவிகளை பயன்படுத்தி மியூசிக்கெல்லாம் போட்டார்னு எடுத்தாக்கா இளையராஜா அதில் ஒரு முக்கியமான ஒரு ஆளாக நம்ம கருதலாம். ஸோ அதாவது இந்த மச்சான பார்த்தீங்களா பாட்டுக்கு அவர் கொடுத்த அந்த பின்னணி இசை, டடக்குன்னு அந்த கையில் அந்த இதை வச்சு அடிக்கிற இதில் கிராமத்தில் பயன்படுத்துகிற அந்த கருவி அதை வச்சு அடித்தார். இன்னும் ஞாபகம் இருக்குது. அப்போ இருந்த ராஜகுமாரி தியேட்டரில் தான் அந்த படம், டி நகரில் அந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு. அங்கே தான் நான் போய் பார்க்குறேன். தஞ்சாவூர்லேருந்து என்னுடைய உறவுக்காரர் வந்தார், நான் என் மனைவி அவர் 3 பேரும் போகிறோம். ஈவினிங் ஷோ டிக்கெட்டுக்கு ஃபோன் பண்ணுறேன் ராஜகுமாரி தியேட்டருக்கு, வந்தால் கிடைக்குமான்னு.
நீங்கள் வந்தாக்கா 3வது ஆள் வாங்க சார்னாங்க. கூட்டமே இல்ல. பால்கனியில் நாங்கள் 3 பேர், கீழே ஒரு 15 பேர். படம் வந்த ஒரு 4வது நாள். படம் ஓரளவுக்கு எனக்கு பிடிச்சது, நல்லாவே இருந்தது. சுமாரான படம் தான். இளையராஜா மியூசிக் தான், அன்னக்கிளி உன்னை தகடிதே இந்த மாதிரி பாட்டுகள்லாம் தான். அது இளையராஜா மியூசிக் தான் அது மெயினாக. பார்த்துட்டு வந்துட்டோம். அப்புறம் என் அண்ணன் மகன் வந்தான், அந்த படத்துக்கு போகலான் இருக்கிறான்னா. சரி போடா, தியேட்டரில் காக்காரில் போய் பார்ப்போம் அப்படின்னு போனால் திரும்பி வந்துட்டான் கொஞ்ச நேரத்தில். ஏன்டா தியேட்டர் கிட்டேயே போக முடியல சேத்தப்பான், ஏன்டா அவ்வளோ ரஷ்ஷு. அதுக்கப்புறம் தான் அந்த பாட்டு பிக்கப் ஆச்சு. ஒரு வாரம் கழிச்சு தான் பாட்டு பிக்கப் ஆகி படம் சூப்பர் டூப்பர் ஹிட். அப்படி தான் ஓடிச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து உறவாடும் நெஞ்சங்கள்ங்கிற படத்துக்கு போட்டார். ஒரு அதில் இப்போ சுமாராக தான் இருந்தார். அப்புறம் வந்து கொஞ்சம் பிக்கப் ஆகி பெருசாக வந்துட்டார். வந்து எல்லாருக்கும் இதாக வந்தார். அப்போவும் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சிவாஜி, எம்ஜிஆர் போன்றவர்கள்லாம் அவரை பெருசாக பயன்படுத்தலை. பாலாஜி எடுத்த தீபங்கிற படத்தில் தான் சிவாஜி படத்துக்கு ஒரு முதலாக இசையமைச்சார்னு எனக்கு ஞாபகம். அது கரெக்டாக தெரியாது. எம்ஜிஆர் வந்து ஏறத்தாழ இளையராஜா யூஸ் பண்ணலை அவருடைய படங்களுக்கு. அதுக்கப்புறம் அரசியல் போயிட்டார்ல கரெக்டாக. அவர் என்ட்ராகிற டைமில் அரசியலுக்கு வந்துட்டார். ரெண்டாவது அதுக்கப்புறம் தான் அந்த உலகம் சுற்று வாலிபுள்ள இளையராஜா வந்தப்புறம் வந்தார். ஓகே. அப்போ அதுக்கு அவர் பயன்படுத்தலை. குன்னக்கூடிய வைத்தியம் அதெல்லாம் அவர் யூஸ் பண்ண பார்த்தாரு. இளையராஜா அவர் யூஸ் பண்ணல. அவங்களுக்கெல்லாம் அவர் வரல. என்ன ரீசன் ஒன்றும் இல்லை. அப்போ அவங்க வந்து ஒரு செட் ஆஃப் இது வச்சுருந்தாங்க, அதை உடச்சிக்கிட்டு ஒரு ஆள் வர முடியாது. ஆனால் இவர் சின்ன சின்ன ப்ரொடியூசருக்கெல்லாம் வந்துட்டு அவரே சொன்னார். ஒரு தடவை என்ன கேட்டாங்க, டிஎம் சௌந்தரராஜன்லாம் நீங்கள் பயன்படுத்தலை அப்படின் போது அவர் சொன்னார், நான் இசையமைச்ச போது ஆரம்பித்த நான் காலத்தில் இப்போ எல்லாம் யாரா எனக்கு ஹீரோனா ராமராஜன், பார்த்திபன் இவங்கெல்லாம் தான் ஹீரோவாக இருந்தாங்க. அவங்களுக்கு டிஎம் சௌந்தரராஜனை போடுற அளவுக்கு வசதி கிடையாது, அதனால தான் நான் போடலைன்னு. டிஎம் சௌந்தரராஜன் சுஷிலா எல்லாத்தையும் பயன்படுத்தவே இல்லை. அவங்களாம் காஸ்ட்லி. இவர் அப்போ தான் வளர்ந்து வர்றேன் இவர். அது அதனால் இந்த வகையிலலாம் பார்க்கும்போது சாதனைகள் பண்ணார் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அது எங்களை போன்றவர்கள் அதை வந்து பெருசாக நாங்கள் எடுக்கலை. ஏன்னா சாதனைகள்னு எடுத்திங்கன்னா இதெல்லாம் அந்த காலத்துலேயே பண்ணிட்டாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா வெஸ்டர்ன் மியூசிக்கில் நீங்கள் சிம்ஃபனி பற்றி சொல்கிறீங்க. சிம்ஃபனிக்கு முன்னாடியே ஒப்பரா சிங்கிங், ரேம்போ ஒப்பரா சிங்கிங் தான் இது. ஒப்பேராவும் சிம்ஃபனியும் இருந்தது. ஒப்பேரா வந்து அந்த காலத்தில் அந்த வெள்ளையர்கள் அந்த ஒப்பேரா சிங்கிங்கில் தான் இருந்தாங்க. அது சிம்ஃபனி கூட அவங்க பெருசாக இது பண்ணலை. அந்த சங்கீதத்தை நம்மளால் கேட்க முடியாது. வான்னு கத்திட்டா சுப்ரானோ இதில் உச்ச ஸ்தாயில் கத்துவாங்க. இசையே வளரல அவங்களுக்கு. அதுக்கப்புறம் தான் பார்த்தாங்க கொஞ்சம் ஆசிய நாட்டு இசையை உள்ளே கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்ததுக்கு பிறகு தான் சிம்ஃபனி கொஞ்சம் அதை எடுத்துக்கிச்சு. எடுத்ததுக்கப்புறம் ரேம்போ ரிதம்னு வந்தது, கலிப்ஸோ வந்தது, அதுக்கப்புறம் ஜாஸ் வந்தது. ஜாஸ் வந்ததுக்கப்புறம் ராக் வந்தது. இந்த மாதிரி வரிசையாக இதெல்லாம் கலிப்ஸோ, ராக்கு, இந்த ரேம்போலாம் வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு ஜனரஞ்சகமாக போயிடுச்சு. அதில் இன்னும் சொல்லப்போனால் கருப்பர்கள் உள்ளே நுழைஞ்ச பிறகு ஆப்பிரிக்கன் ட்ரம்ஸ் எல்லாம் அவங்க கொண்டு வந்ததுக்கு பிறகு நம்ம இந்திய நம்ம பாரம்பரிய இசைக்கு நிகராக அவங்களுடைய இசையெல்லாம் வராது. அந்த சிம்ஃபனி ஆர்கெஸ்ட்ராங்கிறது எப்படின்னாக்கா மியூசிக் அகாடமியில் வாசிக்கிற மாதிரி கணக்கு. மியூசிக் அகாடமி யார் நம்மளாம் போக முடியும்? அது அந்த அவங்களுக்கு தான் அந்த மியூசிக். நமக்கெல்லாம் அதெல்லாம் புரியாது. ஏன்னா நான் ஒரு தடவை போய் உட்காந்தேன், மியூசிக் அகாடமி கச்சேரிக்கு போய் உட்காந்தேன். ஏறத்தாழ அந்த கூட்டத்தில் ஒரே ஒரு நானாக தான் இருந்திருக்கு. எல்லாம் அவங்க பயங்கரமாக கிடுமையெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரே ஜிப்பா அங்கவஸ்தமெல்லாம் போட்டுக்கிட்டு பயங்கரமான பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம். அவங்க வீட்டு பக்கம் கூட போக முடியாது, அந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் உட்காந்துருக்காங்க. சாமானியர்களுக்கு அந்த இசை பிடிக்காதா? உள்ள போக முடியாதா? டிக்கெட் நமக்கு அது பரிச்சயம் இல்லை. முழுக்க தெலுங்குல பாடுவோம். நான் போய் உட்காந்து பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு வந்து ஏதோ பாட்டு ஆரம்பிச்சாங்க. கூப்பிட்டாங்களே தான் நான் போய் உட்காந்தேன். எனக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. அதெல்லாம் பண்ண எவ்வளோ நல்லா இருக்குன்னு ஏதோ ஒரு ராகத்தை பற்றி சொன்னாங்க. நான் ஒரு 10 நிமிஷம் இருந்தேன். இனிமேல் இருந்தப்போ மாட்டிக்குவோன்னு சொல்லிட்டு சார் கொஞ்சம் சொல்லிட்டு எந்திரிச்சு கிளம்பிட்டேன். புரியல, அந்த இசை நமக்கு புரியல. அதுதான் சாஸ்திரிய சங்கீதம், அதுதான் ஒரிஜினல் சங்கீதம். தமிழிசையெல்லாம் டப்பா சங்கீதம்ன்ற காலம் அது. இளையராஜாவெல்லாம் வந்து அதை உடைச்சாங்க. அவங்க அதே இசையை வந்து கிராமிய இசைய லெவலுக்கு மாற்றுறது எடுத்திங்கன்னா ஜி ராமநாதன் மாற்றினார், கேவி மகாதேவன் கொண்டு வந்தார், அப்புறம் எம்எஸ்வி. இவங்கெல்லாம் அந்த சாஸ்திரிய சங்கீதத்தையே சினிமா சங்கீதம் டப்பா சங்கீதங்கிறத வந்து சாஸ்திரிய சங்கீதத்துக்கு இணையாக கொண்டு போய் சேர்த்திட்டாங்க. கச்சேரியில் பாடுற அளவுக்கு கொடுத்துட்டாங்க. எம்எஸ்வியினுடைய முகத்தில் முகம் பார்க்கலாம், கேவி மகாதேவனுடைய மன்னவன் வந்தார்னு எத்தனை தடவை கேட்கலாம். அது மாதிரி எடுத்திங்கன்னா தேர் கொண்டு போனவன் நேரு வந்தது யாரடி தோழி என் தோழி
அப்படின்னு அந்த எனக்குள் ஒருவன்ற படத்தில் இளையராஜா போட்ட பாட்டுகள் எல்லாம் இருக்குது, நிறையா இருக்குது. இசைன்னு எடுத்தீங்கன்னா இளையராஜாவை ஒதுக்கிட்டு சினிமா இசையை வந்து பேசவே முடியாது. அவர் நுழைந்த 1970 காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சாதிய பாகுபாடு குறிப்பா இசையில் வந்து அதிகமா இருந்திருக்கும் இல்லையா? சாதிய பாகுபாடுன்னு நம்ம சொல்ல முடியாது. இவங்க அதை சொன்ன ஒரு கோச்சுக்கோர என்ன அவர் தன் வந்து பட்டியலின்னு சொல்லிக்கிறதுக்கு அதனால எனக்கு யோசனையா இருக்கு. இப்போ இல்லை, அப்போ அந்த காலகட்டத்தில் அப்போ பாவலர் வரதராஜன் அவங்க அண்ணன், அதாவது ஸ்டெப் பிரதர்னு சொல்லலாம். அவரது தான் வந்து கம்யூனிஸ்ட் மாநாடுகள்ல அவர் பெரிய கம்யூனிஸ்ட். அவருடைய இசை நிகழ்ச்சிக்காகவே கம்யூனிஸ்ட் மாநாடுகள்ல வந்து ஐயோ பாவலர் வரதராஜனுடைய இதுக்காக போய் உட்காந்து அதுல தான் மாற்றாந்தாயினுடைய மகன்களாக இருந்த இவங்களெல்லாம் பாஸ்கர், இவர் பேர் வந்து டேனியல் ராஜேஷ் ராஜையா, டேனியல் ராஜையா, அமர் சிங், கங்கை அமரன், இவங்க 3 பேரும் அதில் கங்கை அமரன் வந்து பெண் குரலில் பாடுவார். இளையராஜாவும் பெண் குரலில் பாடுவார்னு என்னமோ சொன்னாங்க, அது எனக்கு சரியா தெரியல. ஹார்மோனியம் இதெல்லாம் இசைக்கருவிகள்லாம் அவர் தான் இது பண்ணிட்டு இருக்கார். பாஸ்கர் அதே மாதிரி தான் இருந்திருக்கார். அவங்களெல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டு தான் அவர் கம்யூனிஸ்ட் கட்சி மாநாடுகள்ல எல்லாம் பாவலர் பிரதர்ஸ்ன்னு உட்காந்து அதில் தான் இவங்கெல்லாம் பாப்புலர் இதாக இருந்தாங்க. அதில் தான் எங்களுக்கு இவங்களெல்லாம் தெரியும். அந்த மாநாடுகள்லாம் நாங்கள் போயிருக்கிறோம். ஆனால் பேரெல்லாம் தெரியாது. பாவலர் வரதராஜன் ட்ரூப்புன்னு தான் தெரியும், இல்லைன்னா யாருக்கும் தெரியாது. அதுக்கப்புறம் அதில் அறிமுகம் ஆகித்தான் அப்புறம் பாரதி ராஜா மூலமாக உள்ளே வந்தாங்க. அதுக்கப்புறம் பாரதி ராஜா, எஸ்பி பாலசுப்ரமணியம் இவங்க தான் இவருக்கு சினிமா உலகத்தில் கொண்டது. பஞ்சார ராஜெல்லாம் பயன்படுத்தினார். அன்னைக்கு அவர் தான் தயாரிப்பாளர், அவர் தான் இது பண்ணார். மிகப்பெரிய எதிர்ப்பு இருந்தது, வேண்டாங்கிறதெல்லாம் இருந்தது. என்னன்னாக்கா பகுத்த ஒரு இன்னைக்கு சாமியார் வேஷம் இதெல்லாம் மேக்கப் எல்லாம் வர்றாரு, இவர் இசையமைக்க உட்கார்றாரு ரெக்கார்டிங்க்கு. ரெக்கார்டிங் ஸ்டார்ட்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க, பவர் ஃபெயிலியர். உடனே அதான் சினிமா தான் தெரியாதா, அதான் சொல்கிறீங்களா பிடிச்சவனுங்களாம் வச்சு எடுத்தீங்கன்னா எப்படி நினைக்க உருப்பட மாட்டார். அதாவது அவர் எவ்வளோ கேவலப்படுத்தணும் அவ்வளோ கேவலப்படுத்தி நல்லா பண்ணிட்டார். அது மாதிரி ஆனது 2 பேர் எனக்கு தெரிஞ்சு. இன்னொருத்தர் வந்து தெலுங்கு பட உலகில் முடிசூடா மன்னனா விளங்கிய நாகேஸ்வரராவ். ஒரு கேமரா முன்னாடி வந்து நிற்கிறார் முதல் படத்துக்கு. அந்த கேமராமேன் இப்படி கொஞ்சம் பார்த்துட்டு, யார் அவன் மூஞ்சை எவனும் பார்க்கவே இல்லையா, உன்னை எப்படி உள்ளார விட்டாங்க, ஒரு மேக்கப்பாவது போட்டுக்கோனா, ஏனோ என்ன மூஞ்சியா உன்னை எப்படியா இந்த கேமராவே எடுக்காதியான்னு கேவலப்படுத்திருக்காரு. அப்புறம் டைரக்டர் வந்து நல்லா கூப்பிட்டு வந்து பேசாமல் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கான்னு சொல்லிட்டு நிற்க வச்சுட்டாரு. ஸ்டார்ட் ரோலிங் அப்படிங்கிறாரு, கேமரா லைட் ஃபெயிலியர். உடனே அந்த கேமராமேன் பீடகீடன. அப்படிப்பட்ட ஆள் இந்திய சினிமா வரலாற்றில் மிக அதிக ஆண்டு காலம் ஹீரோவாக நடித்தவர். ரெக்கார்டு நாகேஸ்வரராவ். அவர் தான் மிக அதிக காலம் ஹீரோவாக நடித்தவர், எல்லா மொழிக்கும் சேர்த்து இந்திய சினிமா உலகம். இதெல்லாம் ஜோசியம் பார்க்குற ஜாதகமெல்லாம் பார்க்குறீங்களே, இதெல்லாம் உடச்சிக்கிட்டு வந்தவங்க இவங்கெல்லாம். இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் ஆக ஒரு கிராமிய இசையை வந்து உலக அளவில் கொண்டு போய் சேர்த்துனதில் இளையராஜாவுக்கு பங்கு. அதுக்கு நம்ம நம்ம எல்லாருமே பாராட்டணும். ஏன்னா என்ன எப்போ போட்டாலும் ஏதோ ஒரு இளையராஜா பாட்டு எங்கேயோ கேட்டு. ஆமாம், குறிப்பாக இந்த விழாவில் ரஜினிகாந்த் அவர்கள் பேசினது தான் ரொம்ப வைரலாக மாறிட்டு இருக்கு. இளையராஜா முதல்ல பேசிக்கிட்டு இருக்கும்போது சாமி சொல்லவா அப்படின்னு சொல்லிட்டு அரை பீர் குடிச்சிட்டு நான் பண்ண அலம்பல் அப்படின்னு சொல்றாரு. ரஜினியே உடனே வந்துட்டார். வந்து அந்த டைம்ல என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு பேசும்போது குறிப்பா அரை பீர் அடிச்சுட்டு அலம்பல் பண்ணதையும் தாண்டி ஃபுல்லா கிசு ஹீரோயின்ஸ் பத்தி தான் கிசுன்னு சொல்றாரு. லவ் பெரிய லவ் சொல்லனா நிறைய சொல்லலாம், இன்னொரு டைம்ல சொல்றேன்னு சொல்லிட்டு போறாரு இல்லையா. அதெல்லாம் ஜாலியா இருந்திருக்காங்க. இளைஞர்களா இருந்த காலங்க அது. எல்லாமே இளைஞர்களா இருந்தா, எல்லாம் 25-26 வயசு அந்த டைம் அவங்களுக்கு. இப்போ ராஜாவுக்கு 80 வயசு 85 வயசு. அப்போ அந்த 50 வருஷத்துக்கு முன்னாடி கணக்கு போகிறோங்களா, 50 வருஷத்தை கழிங்க, 26 வயசு 27 வயசு பருவம் கொப்பளிச்சிக்கிட்டு இருக்கிற டைம். ஆட்டம் பாட்டம் பேசிக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் ஜாலியாக பேசுறது தான், கட்ட வார்த்தையெல்லாம் பேசியிருப்பாங்க. என்ன இருக்குங்க அதெல்லாம். அது வந்து பெரியவர்கள் சொல்லும்போது செய்தியாக மாறுது. இப்போ நான் சொன்னாக்கா பொறுக்கி பையன் அப்படி தான் பேசுவான்னுவாங்க. அதே ரஜினி பேசுனா அவங்க பேசுனா அதான். இந்த காலத்தில் ஐயன் ஜோகர்னு ஒரு காமெடியன் இருந்தார், கேள்வி பதில் எழுதுவார் ஃபிலிம்ஃபேர் பத்திரிகையில். அவர் வந்து ஏதோ ஒரு கேள்விக்கு எழுதும்போது காந்தி வாழ்க்கை வரலாறுல எல்லா விஷயத்தையும் எழுதினார்னா அது சத்திய சோதனை, அதே விஷயத்தை ஐயோ ஜோகர் எழுதினானா அது வந்து போர்னோகிராஃபின்னுவாங்க. அவராக தான் எழுதியிருக்காரு. ஆனால் அவர் எழுதுனா சத்திய சோதனை, ஐயோ ஜோகர் எழுதுனா போர்னோகிராஃபி அப்படின்னாரு. அது மாதிரி இந்த நீங்களும் நானும் பேசுனாங்க, பொறிக்கு பசங்க பேசிக்கிறாங்க, அவங்க பெரியவங்க பேசுகிறாங்க. இப்போ ரஜினி பற்றி ஒன்று சொல்லுவாங்க,
கையை தலைக்கையை வச்சுக்கிட்டு அப்படியே படுத்துருவார், கிடைச்ச இடத்துல படுத்துவார். அவர் படுத்தாக்க இவ்வளோ பெரிய மனுஷன் படுத்துருக்காரு. இப்போ நீங்கள் படுத்தாக்கா அதை பிளாட்ஃபார்மில் படுத்தவன் தூங்குறான் அப்படின்ட்டு போவாங்க. ஆளை பொறுத்து தான் அந்த விமர்சனம். நல்லா ஜாலியாக இருந்திருக்காங்க, அதை விளையாட்டி இருந்திருக்காங்க தெரியுது. நல்லா கொஞ்சம் அதாவது ஒரு போலித்தனம் இல்லாமல் வெளிப்படையாக பேசுனது நல்லா இருக்கு. ஆனால் இளையராஜா அப்படிங்கிற ஒரு பிம்பம் வந்து இன்ன வரைக்கும் ஒரு கட்டமைக்கப்பட்டிருக்கு இல்லையா, அப்படிதான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அதை உடைக்கிற மாதிரி இருந்ததா ரஜினி அவர்கள்? இல்லையே, வந்த புதுசில் அவர் வந்து நிழல்கள் படமெல்லாம் இது பண்ணும்போது பேண்ட் ஷர்ட் போட்டுக்கிட்டு நல்ல பிரமாதமாக கிராப் வாரிட்டு மாடர்னாக தானே வந்துட்டு திடீர்னு தானே திடீர் எல்லாம் எஸ்பி பாலசுப்ரமணியன் தானே கேட்டார். அவரை அவர் வீட்டில் தான் அவங்க தங்கியிருந்தாங்க. எஸ்பி கேட்குறாரு, அப்போ போடா வாடான்னு பேசிக்கிற காலம், என்னடா இது திடீர்னு இந்த மேக்கப்பு அப்படிங்கிறாரு ஒரு பேட்டியில். அந்த மாதிரி போடா வாடான்னு பேசுனதுல தான் அவங்க ஏதோ கொஞ்சம் பிரிஞ்சாங்கிறதெல்லாம் வந்து அது அப்புறம் வந்து அவர் திடீர்னு ஆன்மீகத்துக்கு மாறினார். தன்னை பெருசாக அதுக்கு என்ன காரணம்னா, இவர் பெருசாக பிரபலமாக வந்துக்கிட்டு இருக்கார், நம்பர் 1 போயிட்டு இருக்கும்போது காஞ்சி மடத்து அந்த பெரிய சங்கராச்சாரி அவர் என்ன பண்ணார், ஸ்ரீரங்கம் கோயிலை வந்து கோபுரத்தை கும்பாபிஷேகம் பண்ண போகிறோம், அதை சீரமைக்கிறதுக்கு இசை நிகழ்ச்சி நடத்தி பணம் கொடுக்கக்கூடாதா, வசூல் பண்ணி கொடுக்கக்கூடாதான்னு கேட்டார். தனக்கு கிடைத்த மிகப்பெரிய அங்கீகாரமாக அதை எடுத்துக்கிட்டார். அவர் உடனே தன்னை சாமியாக மாற்றிக்கிட்டார். அதுக்கப்புறம் தான் அந்த பக்தி வேஷம், ருத்ராட்ச கோட்டை இதெல்லாம் போட்டுக்கிட்டு சொன்னேன், நாங்கள்லாம் இத்தனை பேர் கொடுத்த அங்கீகாரத்தை எல்லாம் தாண்டி அந்த ஒரு 3%காரருடைய ரெப்ரஸன்டேட்டிவ் கூப்பிட்ட உடனே உங்களுக்கு இது பெருசாக போச்சான்னு அமர் கங்கவரில் எனக்கு ரொம்ப க்ளோஸு. நான் கேட்டேன், என்ன இது அப்படி? இல்லை அவர் பெரியவர், என்னையா பெரியவர், காஞ்சி மடாதிபதி ஆயிடுவார் நீ அப்படி. அது அப்புறம் அவங்க போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நாம சாதாரணமாக போயிட்டோம், நம்மள அடையாளம் தெரியும். இன்றைக்கி அமரை பார்த்தா பேசிக்கிட்டு தான் இருக்கிறேன், அது வேறு விஷயம் சொல்கிறேன். அதுக்கப்புறம் தான் அவர் இந்த மேக்கப் மாற்றினார். அவர் வந்த புதுசில் இதாக தான் இருந்தார், பேண்ட் ஷர்ட் போட்டுக்கிட்டு. அவங்க 3 பேரும் பாஸ்கர் ஒரு ஸ்கூட்டரில் 3 பேர் உட்காந்துருப்பாங்க, இந்த கையெல்லாம் இது பண்ணிவிட்டு படு மாடர்னாக இருந்தார். மாடர்னாக தான் இருந்தாங்க. அந்த காஞ்சி சங்கராச்சாரியார் கூப்பிட்டு நிதி உதவி பண்ணின உடனே கோபுரம் கட்டுற அளவுக்கு, ஸ்ரீரங்கம் கோயில் கட்டுற அளவுக்கு நம்ம வந்து சனாதனம் நம்மளை ஏற்றுக்குச்சின்னு அவங்க நம்பிட்டாங்க, போனாங்க. அதுக்கப்புறம் நடந்தது அவங்களுக்கே தெரியும். அதனுடைய விளைவு தான் பெரியார் படத்துக்கு பாட்டு இசையமைக்க மாட்டேன்னு சொன்னார். அதில் தான் அவர் கீழே விழுந்தார். குறிப்பாக ரஜினிகாந்த் அவர்கள் ஜாலியாக சொன்னாலுமே உடனே இளையராஜா அதுக்கு மறுக்கிறார் இல்லையா? குறிப்பாக ஹீரோயின்ஸ் பற்றிலாம் வந்து அது ஓவராக பேசிட்டு போயிட்டாரு. அது இருக்கும். அது அப்படி பேசியிருந்தா கூட அதெல்லாம் சிலதெல்லாம் வந்து சபை அடக்கத்துல சொல்லணும். ஜாலியாக இருந்திருக்காங்க, அதெல்லாம் பேசாமல் இருந்திருப்பாங்க. ரஜினி வந்து பல விஷயங்கள்ல வந்து ரொம்ப ஓப்பனாக இருக்கிறாள். நான் தண்ணி அடிப்பேன்லாம் சொல்லுவார். ஆமாம், அவர் அதெல்லாம் மறைச்சதில்லை, சிகரெட் குடிப்பேன்னுவார். ஆனால் 2 பேரும் என்னன்னாக்கா பெரிய ஆன்மீகவாதிகளாக மாறிக்கிட்டு, அவர் இவரை சாமிங்கிறதும் இவர் அவரை சாமிங்கிறதும். எதுக்கு அந்த போலி வேஷம்? நீ என்ன தலைகள்னாலும் ஒன்று அக்செப்ட் பண்ண மாட்டாங்கங்கிறது தெரியும். அந்த விஷயத்துல நான் வந்து ரஜினி, அதாவது சினிமா உலகத்தில் எம்ஆர் ராதாவுக்கு அடுத்த அப்படி தன்னை பற்றிய ஒரு தோற்றத்தை பற்றியோ தன்னை பற்றிய விஷய அந்த அந்தரங்கங்களை பற்றி பேசுறதை பற்றி கவலைப்படாமல் இருந்தது வந்து எனக்கு தெரிஞ்சு எம்ஆர் ராதாவுக்கு அப்புறம் எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, நான் பெரிய உத்தம புத்தர சத்தியா போய் அப்படி இப்படி தான் சொல்லுவாங்க. இளையராஜா மறுக்கிறாரு உடனே, இல்லை போய் அப்படின்னு. பொய்ன்னு அதாவது அவருக்கு சங்கடப்படுத்திட்டாருன்னு தான் அர்த்தம். அது அவர் வந்து எல்லாம் பேசியிருப்பாங்க, பேசாமல் இருந்திருப்பாங்க. சினிமா உலகம் அதெல்லாம் சகஜம் தான், பேசியிருப்பாங்க, அதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் அந்த நிகழ்ச்சி எனக்கு ரொம்ப ரசிச்சிருந்தேன். கண்டிப்பாக 2 பேருமே அந்த தன்னுடைய பிரபலங்கிறதெல்லாம் ஒதுக்கிட்டு இயல்பான மனிதர்களாக 2 பேரும் அந்த இடத்துல பார்த்தேன். ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. அப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது. அது ரஜினியால் தான் அது சொல்லும். இளையராஜாவும் அதை அந்த அளவுக்கு இறங்கி வந்து பேசினாருங்கிற போது அந்த எல்லாத்தையும் அந்த தான் பெரிய ஆள் அப்படிங்கிற இதையெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு தன் ஒரு மனிதர்களில் ஒருவனாக நினைச்சு அவர் பேசுறது, அது 2 பேர் பேசுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். குறிப்பாக எம்ஆர் ராதாக்கு அப்புறம் அந்தரங்கங்களை வெளிப்படையாக பேசக்கூடிய ஆள் வந்து ரஜினிகாந்த் அவர்கள் தான் சொன்னீங்க இல்லையா? குடிக்கிறதெல்லாம் வெளியே சொல்லிட்டாரு, சில விஷயங்கள் வந்து எல்லைமீறி கூட இளையராஜா பேசிட்டாரு, அவர் மறுப்பு தெரிவிச்சிட்டாரு உடனே. ஸோ ரஜினி வந்து குடிக்காத சரக்கே இல்லை, இப்படிலாம் வந்து நிறைய தகவல் வந்துகிட்டு இருக்கு இல்லையா? குடிச்சாலும் எப்படி சார் இன்னும் இந்த வயசுலயும் இப்படி இருக்காரு? அவர் அதெல்லாம் அவருடைய அவர் பற்றி ஒரு ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒரு பேட்டி வந்தது.
அதாவது அவர் கூட கண்டக்டராக ஒர்க் பண்ணவங்க, ஆமா. அவங்கள வச்சு ஒரு பேட்டியை நடத்தினார். அந்த கண்டக்டர் காலத்தில் இவர் எப்படி இருந்தாருங்கிறது ராஜ் பகதூர் நினைக்கிறேன். அவர் சொல்கிறாரு, ரஜினி வந்து சாராயம் தான் குடிப்பான், கொஞ்சம் மேல் சரக்கு கொடுத்தா கூட வேணான்னுவான். சிவாஜின்னு பேர், சிவாஜி ராவ் தான் பேர் அவருக்கு. சிவாஜி ராவ் வந்து சாராயம் தான் குடிப்பான், மேல்நாட்டு சரக்கு கொடுத்தா கூட தொடமாட்டான், அவனுக்கு அது கிக்கே வராதும்பான். அப்புறம் ஒரு தடவை வந்து எதிர்பாராத விதமாக நான் அவரை சந்திக்க வேண்டி வந்தது எனக்கு. அப்போ அவர் வந்து ஒரு சின்ன விஷயமா நான் பேசுறதுக்கு போனால் அவர் ஏதோ சொல்லிட்டார், நான் பாட்டுக்கு வந்துட்டேன், பாதியிலேயே வந்துட்ட உடனே அவருக்கு என்னவோ நினைச்சாரு, அந்த பேச்சை கண்டினியூ பண்ணுன்னு நினைச்சார். ராத்திரி 9 மணி இருக்கும், நான் வீட்டுக்குள்ளார வர்றேன். நான் இப்போ எங்கள் அண்ணன் வீட்டில் இருக்கேன், ராஜாராம் அமைச்சராக இருக்கார். வந்த உடனே பிஏ இருந்துட்டு, சார் ரஜினி பேசினாரு அப்படின்னு. அவர்கிட்ட சொல்ல வேண்டியது என்கிட்ட, நான் எங்கள் அண்ணன்கிட்ட பேசுகிறேன், உங்களை தான் கேட்டார். எங்கள் அண்ணன் அது சரி அப்புறம் பார்த்துக்கிறேன். எங்கள் அண்ணன் வந்துட்டு, அவ்வளோ பெரிய ஸ்டார் கூப்பிட்றாருனாக்கா நீ என்ன அப்புறம் பேசுகிறேன், நம்பர்லாம் கொடுத்துக்கிறேன் போடுறா அப்படின்னு. போட்டால் அது ஒரு இடம் கூடமான இடம், வாங்கலாம் ஒன்றா உட்காந்துட்டு ஓவர் ட்ரிங்க் நம்ம பேசலாம் அப்படின்னு. நான் சொன்னேன், இல்லைங்க லேட் ஆகிடுச்சு, நான் நாளைக்கு காலையில் வந்து உங்களை சந்திக்கிறேன், எங்கே இருப்பீங்கன்னு மாத்திரம் சொல்லுங்க அப்படின்னு. நீங்கள் அப்போ சாப்பிட மாட்டீங்களா? அந்நேரத்துக்கு எங்கெங்கே போகிறது, 9 மணிக்கு நான் அங்கே போகணும், தாஜ் கோரமண்டல் போகணும், அதெல்லாம் இந்நேரத்துக்கு முடியாது. சாப்பிடாத அந்த விஷயத்தில் நானும் ரஜினி எல்லாம் ஒன்று தான். நான் குடிக்கிறது நான் இல்லைன்னு சொன்னது. எந்த பிராண்டு போட்டு என்ன பண்ணும், ஹாஸ்டலில் நாங்கள் குடிக்காத நாளே கிடையாது. எங்கள் பேட்சே வேற மாதிரி குரூப்பு. எங்களுக்கு நல்லா அதுவும் மது விலக்கு ரத்து பண்ணப்பறம் தான் குடிக்கிறத விட்டேன். நான் எவனை பார்த்தாலும் குடிக்கிறான், விலையேறி போச்சு, கட்டுப்படி அவரை விட்டுட்டேன். மது விலக்கு இருந்தபோது, போலீஸ் கட்டுப்படி இருந்தபோது சீப்பாக கிடைச்சிது. 13 ரூபாய்க்கு கல்யாணி பேர் கிடைக்கும். இப்போ அது வந்து ஏறத்தாழ 300 ரூபாய்க்கு மேலே போயிடும் ஒரு கல்யாணி பேர். நான் நினைக்கிறேன் ராஜாவா அவர் வந்து கல்யாணி பேர் அடிச்சிருப்பாங்க. கல்யாணி பேர் அடிச்சிங்கன்னா 10 விஸ்கி பாட்டில் குடிச்சதுக்கு சமம் இருக்கும், அவ்வளோ கிக் வரும். கல்கட்டாவுக்கு பெங்கால் ட்ரிங்க் அது. விஸ்கியே வாங்க வேணாம், விஸ்கியே பிராந்தி எதுவும் வாங்க வேணாம், கல்யாணி பேர் 13 ரூபா ஒரு ஃபுல்லு, குடிக்க முடியாது. மற்ற பேர்லாம் எடுத்து அப்படி கட்ட அடிச்சிடலாம், பச்சை தண்ணி குடிக்கலாம். இது அப்படி போகாது. எதனால் சொல்கிறேன்னா, அவங்க ஓப்பனாக சொன்னதுனால இந்த டாபிக் இவ்வளோ ஓப்பனாக பேசுகிறேன். அந்த கல்யாணி பேர் குடிச்சிருப்பாங்க, அதில் தான் அவர் உளறு. ரெண்டாவது, இந்த குடிக்கிறவங்களுக்கு ஒரு பழக்கம் என்னன்னாக்கா, ஒரு லேசாக தண்ணி அடித்தவன், நிறையா தண்ணி அடித்தவன் அமைதியாக உட்காந்துருப்பான். நல்லா ஃபுல்லாக தண்ணி அடிக்கிறானுக்கு பாருங்க, அவன் வந்து ஊறுகாய் கூட தொட்டுக்காமல் அப்படியே குடிக்கிறான், ராவா குடிக்கிறவன் அமைதியாக உட்காந்துருப்பான். இந்த ஒரு இத்தனோடு அந்த விஸ்கி பாட்டில் மூடியில் கொஞ்சோண்டு எடுத்து அப்படி குடிக்கிறான் பாருங்க, ஆடுவான் பாருங்க, ஆட்டம் அட்டகாசம். 10 பாட்டில் குடிச்சவனாட்டம் அட்டகாசம் பண்ணுவான், குடிச்சிட்டான் அதை காட்டுறதுக்காக. அது மாதிரி பண்ணியிருக்கலாம், எதெல்லாம் பண்ணியிருக்கலாம், ஜாலியாக இருந்திருக்காங்க, ரொம்ப இயல்பாக இருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்தது. தன்னுடைய பிரபலத்தை எல்லாம் மறந்துட்டு சுயமாக அந்த காலத்தில் இருந்து அவங்க சொன்னது ரொம்ப அந்த நிகழ்ச்சிக்காக அது ஒரு சிகரமாக எனக்கு பட்டுச்சு. குறிப்பாக ரஜினிகாந்த் வந்து எப்படி நீங்கள் சொன்ன மாதிரி ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க, 2 முறை வந்து உயிர் பிழைத்து வந்ததுக்கப்புறம் அந்த குடியெல்லாம் விட்டுட்டு நார்மலாக இருந்தாலுமே பழைய மாதிரி எப்படி சார் இன்னும் ஆக்டிவாக இருக்க முடியுது, நடிக்க முடியுது? அவர் நடக்கிறது பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்பீடாக நடக்கிறாரு. குடியெல்லாம் விடுறதுங்கிறது வந்து ஒரு வயசுக்கு பிறகு இது ஆட்டோமேட்டிக்காக ஒன்று. இப்போ எனக்கு வந்து நான் இன்னும் கூட கிடைச்சா குடிச்சிட்றேன். நான் இப்போவும் நான் நிறுத்தலை. எப்போவுமே நான் வந்து ரெகுலர் ட்ரிங்கர் கிடையாது, சோஷியல் ட்ரிங்கர்னுவாங்க எங்களை எல்லாம். ஃபங்க்ஷன் இன்ஷன் இருந்தாக்கா சர்வ் பண்ணாக்கா குடிச்சிருவோம், அவ்வளோதான். தேடி அலையிற வேலையெல்லாம் கிடையாது எனக்கு. ஆனால் சிகரெட்டு நான் வந்து கண்டினியூஸாக குடிச்சிருவேன். ஆனால் அதுலேயும் கண்ட்ரோல் வச்சுருந்தேன். ஒரு பாக்கெட்டுக்கு மேலே போக மாட்டேன், 10 சிகரெட்டு அதுக்கு மேலே போகவே மாட்டேன். ஒரு நாளைக்கா? ஒரு நாளைக்கு. அதுவே கண்ட்ரோலா? அதுவே கண்ட்ரோலு. என்னுடைய கூட இருந்த கொல்லிகள்லாம் தசரதன் ஒருத்தர் இருந்தார், 1/2 மணி நேரத்துக்கு ஒரு சிகரெட் குடிச்சிட்டு இருப்பார். அப்போ தான் என்னுடைய ப்ரொஃபஸர் வந்து எனக்கு கடுமையாக ஒரு கால் பிளாடர் ஸ்டோன் வந்து வயிற்று வலியில் அவஸ்தைப்பட்டேன். அட்மிட் ஆகிட்ட போது என்னுடைய ப்ரொஃபஸர் சுப்பையான் இருந்தார். அவர் சொன்னார், ஒரு எப்போ பார்த்தாலும் நீ ஒரு ஸ்டூடெண்ட் டேஸ்லேருந்து ஒரு எனக்கு தெரியும், அவர்கிட்ட ஸ்டூடெண்ட்டாக இருந்தவொன்னு அன்னைக்கு மாதிரியே இன்னைக்கு ஒரு சிகரெட்டை குடிச்சுக்கிட்டு அட்டகாசம் பண்ணிக்கிட்டு ஒரு மெச்சூரிட்டியே இல்லையாடா அவங்ககிட்ட. என்ன பண்ணுங்கிறீங்க சார்? முதல்ல சிகரெட்டை விடுங்க சார், ஏதோ ஒரு 2 கட்ட பழக்கம் தான் இருக்குது, அதையும் விட்டு என்ன சார் பண்ணுது, விடுன்னாரு. அப்போ தான் ஒரு ருல்ஸ் பாக்கெட் வாங்கி வச்சுருந்தேன். வீட்டுக்கு போகும்போது போகிற வழியில் இது பண்ணார். இன்னும் அந்த இருக்குது, 30 வருஷம் ஆச்சு. 1990 சிகரெட்டு விட்டது, 35 வருஷம் ஆச்சு.
அதுக்கப்புறம் கண்ணாலேயே பார்க்க. ஆனால் அதே சமயத்தில் குடிக்கிறது வந்து கொடுத்தா குடிச்சிருவேன். இன்றைக்கும் அதை பண்ணுறேன். அதனால் ஒரு வயசுக்கு பிறகு இப்போ சிகரெட்டு குடிக்கிறவனை பார்த்தா நான் சொல்கிறேன் ஏன் சிகரெட் குடிக்கிறேன். அது ஒரு வயசுக்கு அப்புறம் அந்த மெச்சூரிட்டி வரும். நான்வெஜ்ஜு கூட இல்லைன்னா நான் சாப்பிட மாட்டேன். இன்றைக்கி அப்படி தான் இருக்கேன். ஒரு சின்ன துண்டாவது மட்டனோ சிக்கனோ ஏதோ ஃபிஷ்ஷோ ஏதோ ஒன்று இருக்கணும். எனக்கு சின்ன துண்டாக இருக்கணும். சின்ன வயசில் சாப்பிட்ட அளவுக்கு சாப்பிட முடியல. அதெல்லாம் ஏஜ் மெச்சூர் ஆக ஆக நமக்கெல்லாம் சாப்பாடெல்லாம் குறைய ஆரம்பிக்கும், எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டு வந்து ஆவியாக போயிடும். அதனால் அந்த ஏஜ் வந்ததுனால தான் அவர் வந்து சிகரெட்டு குடியெல்லாம் அவர் நிறுத்திக்கிட்டார். சிகரெட்டு குடிக்கிறத பற்றி தெரியல, தண்ணி அடிக்கிறத கம்ப்ளீட்டாக நிறுத்திட்டார்னு கேள்விப்பட்டாங்க. ரொம்ப நன்றி. அவங்க நேரத்தை ஒதுக்கி பல்வேறு தகவல் எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி.